இவற்ற காசுக்கு தூங்குறோமோ? எங்கேயோ சிங்கள நாட்டில் அவங்கள ஒரு கொட்டில இருந்தவங்க இங்க வந்து நிலங்களை கண்டதை விட்டுட்டு போகவே விருப்பம் இல்லை. வெக்கலாலான்னு மூடி போட்டு இருப்பாங்க கொட்டில போட்டு. அப்போ 30 வருஷம் நாங்கள் அங்கே அகதி மாவட்டம் இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து எங்களை இடம் விடுவாங்கன்னு பார்த்தா அவ்வளோ இல்லை. இந்த அரசாங்கம் வந்து இந்த அவர்லாம் இந்த கண்டிப்பாக எங்களை இடங்கள் எல்லாத்தையும் எங்களை ஊர் இந்த கையெட்டி. ஏனென்றால் நாங்கள் இப்போ இடம்பெயர்ந்து 36 வருடங்கள் ஆகிவிட்டது. எமது பிள்ளைகளுக்கு எங்களுடைய காணியின் நிலைகள் கூட தெரியாது. நாங்கள் மடிந்து விட்டால் எங்கள் மக்களுக்கு எங்கள் காணிகளின் விவரம் கூட தெரியாமல் திண்டாடுவார்கள். இராணுவ ஆக்கிரமிப்பிலே அதுவும் இராணுவம் முழுமையாக இந்த இடத்தில் இல்லாத போதும் அடைத்து வைத்து எங்களுடைய மக்களை ஆங்காங்கே அலையப்படுகின்ற ஒரு நிலையை இந்த அனுர அரசாங்கத்தை நம்பி இந்த மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இப்போது ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எங்களை பற்றி கதைக்கு யாருமில்லை, நாங்கள் தான் இனி பாராளுமன்றம் போக வேண்டும் என மயிலட்டி போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 36 வருடங்களாக மயிலட்டி மக்களின் காணிகள் உயர் பாதுகாப்பு வலயம் எனும் போர்வையில் அபகரிப்பு எனும் தொனிப்பொருளில் இன்று 8வது வாரமாக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 38 வருடங்கள் ஆகியும் விடுவிக்கப்படாத மயிலட்டி மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான அறவழி போராட்டம் வாரத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவிக்கையில், வலித்து வந்த நான் 86 ஆமி அவரை கலவரத்துக்கு சுட்டு வெங்காயத்தை வந்து நாங்கள் தோட்டம் செய்து எத்தனையோ ஒரு கணக்காகத்தான் வெங்காயம் ஏற்றி கொண்டு போகிறோம். நீர்வேலர் வீட்டை வைக்க போய் இந்த வரை கட்டுவன் சந்தையில் வச்சு சுட்டு போட்டாங்க. சுட்டா போல பேருந்து வந்து வெங்காயங்களும் ஏற்றல மாடு 40 மாடு வளர்த்த நாங்கள் ஒன்றும் இல்லை. அப்படியே 3 பிள்ளைகளையும் கொண்டு ஓடி போய் ஜீவிச்சு ஒவ்வொரு ஊரா தெரிஞ்சும் இல்லை, இதுவரையாச்சும் விடையில. நாங்கள் மைத்திரி வந்து விட்ட நேரம் வந்திருக்கிறாங்க. இந்த அரணா வந்து விட்டான் கருணா முடையில நாங்கள் இப்படியே வழியே தெரிய வேண்டியதான். பள்ளிக்கூடம் விட்டானோ இல்லை கோயில் அடிக்க விட்டாத்தனும் பக்கத்தால பிள்ளைகள் போய் கோயிலுக்கு போய் கும்பிடுங்கள். கோயிலும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு தோட்டம் துறவு பேர் பெற்ற ஆக்கள். நாங்கள் சம்பரப்புள்ள வீரசிங்கம் வந்தா பெரிய இடம், பெரிய பேர் பெற்ற ஆக்கள். கடைசியாண்ட ஒன்றும் இல்லை, நான் தான் தெருவில் தெரிய வேண்டியா கிடக்கு. அப்படி எங்கட சொந்த இடத்தை விட்டா நான் என்ற பிள்ளைகளும் வந்து சொந்தமா கொட்டில போட்டு இருப்பாங்க. இவற்ற காசுக்கு தூங்குறோமோ? எங்கேயோ சிங்கள நாட்டில் அவங்கள ஒரு கொட்டில இருந்தவங்க இங்க வந்து நிலங்களை கண்டதை விட்டுட்டு போகவே விருப்பம் இல்லை. வெக்கலாலான்னு மூடி போட்டு இருப்பாங்க கொட்டில போட்டு. இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து பலாலி மயிலட்டிய கண்டதை விட்டுட்டு போறாங்க. இல்ல 2 3 ஆமி தான் அவள்ல இருப்பாங்க. பலாலி 5 6 ஆமி 86 வந்து குடியேறி முழுக்க வந்து குடியேறிட்டு நின்ற பொடியன் பொட்டே இல்லை. முன்ன பொம்பளையில இல்லை, இங்க சிங்கள ஆமி பொட்டியலும் இல்லை, போலீஸ்கார பொட்டியலும் இல்லை. இப்ப சிங்களத்துல பொட்ட ஆமியில பொட்ட எல்லாம் இங்க வந்து குடியேற்றி விட்டு கிடக்கு. மைந்தா குணம்தான் சந்திரிக்கா இந்த அரசாங்கத்துல இந்த பொம்பளை பிள்ளைகள் இல்லை. இப்ப மைந்தா வந்தான், ரணில் வந்தான், அவன் வந்து எல்லாரையும் கொண்டு விட்டு கிடக்கு. நாங்கள் நினைச்சோம் இவன் அருணா வந்து விட போறான். அவனே விட இன்னும் பேருங்க காணிங்க நாங்கள் ஆள்றது புள்ள ஊட்டி இருக்கு. நாங்கள் இருக்க புள்ள ஊட்டி மந்தி புள்ள காணும் வியாபாரம் சேர்த்து வந்து பார்க்க வேணும். நாங்கள் உழைச்சி வேண்டி விட நீங்கள் வரை கொண்டு குடியேற்றி விட்டு கிடக்குங்க. நான் பிறந்த காலம் தொடக்கம் இந்த மயிலட்டியில் தான் வாழ்ந்த நாங்கள். இந்த கலவரத்துக்கு கூட நாங்கள் ஊரை விட்டு போயிட்டோம். இந்தியாவுக்கு அகதிகளாக போய் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் எங்களை எல்லாம் விடுபட இல்லை. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் இதில் மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்த உடனே இந்த ஊரன் அந்த ஊரன் சொன்னவங்களே தவிர எங்களை ஏன்னு கூட பார்க்குறது இல்லை. அதோட பார்லிமெண்ட்டில் எங்களை பற்றி கலைக்கிறதுக்கே ஆட்கள் இல்லை. நாங்களாம் இனி பார்லிமெண்ட்டுக்கு போகணும். அப்போ என்ன செய்ய முடியும்? நாங்கள் இப்படி ஒரு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். திங்கட்கிழமை கச்சேரிக்கு போய் சந்திக்கிறதுக்கு ஒழுங்கு கொண்டு இருக்கணும் போல இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் போவோம். நாங்கள் சரியாக கஷ்டப்படுறோம். நான் 30 ஆண்டு அகதி முகாமில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு சொந்த இடத்துல இருக்கலாம் என்றால் முடியலை. இப்போ பிரத்தியாட்ட காணிகளில் வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அப்போ 30 வருஷம் நாங்கள் அங்கே அகதி முகாமில் இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து எங்களை இடம் விடுவாங்கன்னு பார்த்தா அவ்வளோ இல்லை. இந்த அரசாங்கம் வந்து இந்த அவர்லாம் இந்த கண்டிப்பாக எங்களை இடங்கள் எல்லாத்தையும் எங்களை ஊர் இந்த கையெட்டி மயிலட்டி சந்தியிலேருந்து ஏர்போர்ட் போகிற ரோட்டில் இடது பக்கத்தில் இருக்குது.
நான் அந்த வீடு சம்பந்தமாக ஜனாதிபதி முதல் கொண்டு எல்லா அதிகாரிகளுக்கும் அறிவிச்சேன். என்ற வீடு இருக்குது, ஆனால் அதை பாவிக்கிற இல்லை, எங்களோட வீட்டை விட்டு தருமா. நான் இந்தியாவில் இருந்து வந்து இருக்கிற இடம் இல்லாமல் இருக்கிறேன்னு எல்லாருக்கும் கடிதம் போட்டினா எல்லாரும் எனக்கு பதில் அனுப்பினவே என்ன பதில் அனுப்பினேன். உரிய அதிகாரிகளோட தொடர்பு கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் அவர்கள் எங்களுக்கு தந்த பதில் கடிதங்கள் எல்லாம் நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். வேறு என்னத்தை நாங்களும் சொல்கிறது, இதே தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் வாழ்நாள் பூரா. எங்களை நிலத்தை விடுங்கோ, எங்களை கோயிலை விடுங்கோ, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கோ, எங்களோட பாடசாலையை விடுங்கோ, தேவாலயத்தை விடுங்கோ, இதெல்லாம் தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். இது இல்லாமல் மக்கள் இந்த மக்கள்லாம் வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்களே, இங்கே எங்களோட இடங்கள் விட இல்லை. விடாதபடியாக மக்கள் ஓடி திரிகிறோம். அங்கே இங்கேண்டு ஓடி திரிகிறோம். எங்களோட ஊரை விட்டால் நாங்கள் நிம்மதியாக விட பச்சை தண்ணியை குடிச்சுட்டு இருக்கலாம் தானே. நாங்கள் மடிந்து விட்டால் மற்றவர்கள் போராட மாட்டார்கள், தாங்கள் சுலபமாக எங்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து போடுவோம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர் மனதில் இருக்கின்றது போல் இருக்குது. ஏனென்று கேட்டால் இவ்வளவு காலமும் அரசாட்சிக்கு வந்த அரசு அதிபர்கள் எங்களுடைய காணிகளை விடுவோம் என்று கூறி ஆனால் எங்களை ஏமாத்தினார்கள் ஒழிய எங்களுக்கு ஒரு விடுதலையும் தரவில்லை. தற்போதைய அரசாங்கம் நிச்சயமாக உங்களுடைய காணிகளை விடுவோம், மக்களின் காணி மக்களுக்கே என்று கூறி இந்த முன்றலிலே, எங்கள் ஆலய முன்றலிலே எங்களுக்கு உறுதியளித்திருந்தார். ஆனால் இந்த 2 வருடம் ஆகியும் எங்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் அடுத்ததாக ஒரு கருத்தை கூறுகின்றார், இராணுவத்துக்கு தேவையான காணிகளை அடையாளப்படுத்திவிட்டு மீதி காணிகளை விடுவோம் என்ற ஒரு வார்த்தைகளை இப்ப அடுத்ததாக பிரயோகிக்கிறார்கள். உயர் பாதுகாப்பு வலயம், நாங்கள் மக்கள் வாழும் எங்களுடைய இடங்களை நாங்கள் வாழ்ந்தால் இராணுவத்துக்கு பாதிப்பா? நாங்கள் வாழுவது இராணுவத்துக்கு பாதிப்பா? அல்லது நாங்கள் வாழாமல் இருக்கிற பெருங்காணிதான் இராணுவத்திற்கு பாதுகாப்பானதா என்ற ஒரு கேள்வி எங்கள் மனதில் எழுகிறது. அப்ப எங்களை குடியே அமர்த்தி எங்களை பாதுகாக்க, தாங்களும் பாதுகாக்க இருக்க இந்த இராணுவத்துக்கு வரவில்லையா? இந்த கேள்வியை நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்க வேண்டும். ஆனால் இங்க இந்த அரசாங்கத்தில் நாங்கள் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது சில பேர் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் யாரிடம் கேட்பது? எங்களை ஆட்சியாளர் தான் கேட்க வேண்டும். நாங்கள் மிகவும் தயவாக கேட்கின்றோம். போரடைந்து 17 வருடம் ஆகிவிட்டது. எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் இந்த யுத்தம் முடிந்த காலத்திலே இங்கே சுற்றுலாவிகளாக வருகிறார்கள், எங்களோட அளவலாகிறார்கள். அப்பொழுது எங்களுடைய நிலையை கூறுகிறோம். நிலையை கூறும்பொழுது அவர்கள் அப்படியா, ஏன் உங்கள் காணி விடவில்லை என்று எங்களுக்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார்கள். ஆகவே சிங்கள மக்கள் எங்களை இந்த இடத்தை விட்டால் எதிர்ப்பார்கள் என்ற நிலை இல்லை. ஆகவே நாங்கள் தயவாக கேட்கின்றோம், கருணமிக்க ஜனாதிபதி அவர்களே, ஏழைகளின் எங்கள் வரிகளை உணர்ந்த ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய காணியை விரைவில் விட்டு எங்களை நிம்மதியாக எங்களிடத்தில் வாழ்ந்து அகதிகள் என்ற நிலையை மறைக்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம். மயிலட்டி ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு மண்ணாக இருந்தது. யாழ்ப்பாண பொருளாதாரத்தில் மயிலட்டியினுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. இலங்கையினுடைய மீன் உற்பத்தியிலே மயிலட்டி ஒரு பெரும் செல்வாக்கை செலுத்திய ஒரு மண், ஒரு பிரதேசம். இன்றைக்கு இராணுவ ஆக்கிரமிப்பிலே, அதுவும் இராணுவம் முழுமையாக இந்த இடத்தில் இல்லாத போதும் அடைத்து வைத்து எங்களுடைய மக்களை ஆங்காங்கே அலைய வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே தொடர் போராட்டத்தினுடைய உணர்வுகளை மதித்து இந்த அரசாங்கம் இங்கே வெளியிடப்பட்ட அந்த 2013 வெளியிடப்பட்ட வர்த்தமான பிரசுரங்களை மீள கைவாங்கி எங்களுடைய மக்களை, இது ஒரு அடர்த்தியான ஜனத்தொகை கொண்ட ஒரு பிரதேசம், மீண்டும் அந்த மக்களுடைய காணிகளை அவர்களுக்கே கொடுத்து அவர்கள் இந்த மண்ணிலே தொழில் செய்து இலங்கை பொருளாதாரத்துக்கு, யாழ்ப்பாண பொருளாதாரத்துக்கு மேம்படுத்தின சேவையை ஆற்றுவதற்கான நடவடிக்கையை அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலிமையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். அதே நேரம் எதிர்வரும் திங்கட்கிழமை அவர்கள் எடுக்கின்ற இந்த
உணர்வுபூர்வமான கோரிக்கையை வலியுறுத்துகின்ற போராட்டத்திலும் நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்வோம். அந்த ஆதரவை தெரிவிக்கின்றோம். அரசாங்கம் இவ்வாறான கோரிக்கையை நியாயமாக சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றோம். கடந்த 36 வருடங்களாக மக்கள் இடம்பெயர்ந்து சொல்லுனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலம் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது இந்த மக்களுக்குரிய இடம் மக்களுக்கு வழங்கப்படும் என்று அந்த உறுதிமொழியை வழங்கியிருந்தார்கள். இந்த அனுர அரசாங்கத்தை நம்பி இந்த மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இப்போது ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த இராணுவம் இதுக்குள்ள விவசாயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இந்த காணிகளை கையளிக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இடத்திலே வருகின்ற 15ஆம் தேதி மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.